மக்களுக்கு பிரஜையா நிக்க போறீங்க. அப்ப அதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கு. நான் துரத்துற மாதிரி துரத்துறேன், நீ ஓடுற மாதிரி ஓடு. இந்த விளையாட்டு தான் சார் என்டிஏக்கும் டிவிகேக்கும். தொகுதி பங்கீடே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லும் போது தான் நாங்க வந்து முடிவெடுப்போம். யார் அந்த பாஸ்? விஜய் அவர்கள் நான் மக்களுக்கு இலவசமே தரமாட்டேன்னு சொன்னாரு. தரமாட்டாருங்க. ஆனா 6 சிலிண்டரு மாசம் 2500 ரூபாயா? பீகார்ல என்ன பண்ணாங்க? 10,000 முன்னாடி 10,000 ரூபாய் போட்ட பணத்தை ஜெயிச்சோன்னு திருப்பி கேட்ட கூட்டம் தானே அது. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஏப்பா, விமர்சனங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். அவங்களால தாங்க முடியாத ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த பெண் சிக்கி தவிச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். த்ரிஷா அவர்கள் மேல என்ன ஒரு கன்சர்ன் இருக்கோ அதே மாதிரி கன்சர்ன் வரணும் இல்ல. உங்களால ஒரு குடும்பத்தையே இன்னைக்கு சரியா மெயின்டைன் பண்ண முடியல, நாளைக்கு நீங்க தான் நாட்டை கரெக்டா பாப்பீங்களா? ஒரு கட்சியே களியாடுங்கிறீங்களா? அப்படி தமிழ்நாட்டுல கட்சியே இல்ல, அந்த கலை யாருனால உருவாச்சுன்னு பார்த்து அப்ப ஜனநாயகம் படம் வெளியே வந்தா இவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு கூட கிடைக்காம போயிரும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் திருமதி நாகநந்தினி மேம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். பரபரப்பா போயிட்டு இருக்கு. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னா என்ன வேட்பாளர், என்ன அந்த வேட்பாளர் யார் தேர்வு பண்ணன்னு தெரியாம இருக்காங்க, தடுமாறுறாங்க. வேட்பாளர் இருக்காங்களா, கேட்பாளர் இருக்காங்களான்னு கேட்பாளரே காணவே அப்படின்னு பாக்குற கட்சிகளும் இருக்கு சார். கண்டிப்பா என்ன அதை பத்தி பேசவே இல்லைங்க அப்படிலாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல விஜய் அவர்கள் அவர் வந்து அந்த சிபிஐ 41 பேர் செத்த அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரோன் ஷாட் பெருசா போயிட்டு இருக்கு. இப்ப சிபிஐ வந்து அவர் மேல வழக்கு போட போறாங்க. சிக்கிட்டாரு, என்டி எவ்வளவு டிமாண்ட் வச்சுச்சு, மறுத்துட்டனால இப்ப விஜய் சிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு மேடம். எப்படி மேடம் பாக்குறீங்க? அதான் சார், இதுக்கு ஒரே விஷயம், நான் துரத்துற மாதிரி துரத்துறேன், நீ ஓடுற மாதிரி ஓடு. யாராச்சும் வந்தாங்கன்னா நீ ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஒளிஞ்சுக்க, உன்னை பிடிக்கிற மாதிரி நான் பிடிச்சிடுறேன். இந்த விளையாட்டு தான் சார் என்டிஏக்கும் டிவிகேக்கும். மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா பிஜேபி விஜயே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது என்னன்னா, உள்ள வந்துட்டா இருக்கிற ஓட்டு சிறுபான்மையர் ஓட்டை இவங்களை மாத்துறது ஏதாச்சும் மிஸ் ஆனால் ஆயிருமா, அவங்க கால்குலேஷன்லயே உட்காந்துருக்காங்க சார். என்ன கால்குலேஷன் நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த ட்ரோன் சம்பவம் எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு 41 பேர் இறப்பு, அது நடந்தோடனே அங்க மாவட்ட கழக செயலாளராக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செஞ்சதை இவ்வளோ பேசும் பொருளாக்கி, அவர் எப்படி வந்தாரு, அவர் எப்படி தண்ணி கொடுத்தாரு, அது ஆல்ரெடி அறக்கட்டளை ஆரம்பிச்சு அது 25 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அதுல இருந்து அவரு இருக்கிற விஷயத்த அந்த நேரத்துல மக்களை கொண்டு வந்து காப்பாத்துனாங்கன்றதுக்காக ஒரு பாராட்டு, யாரும் ஒரு நல்ல ஒரு மனிதர் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத கூடி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல பண்ணல. அதை தாண்டி அவர் மேல அவதூறுக அவ்வளவு பரப்புனாங்க. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த டைமே நக்கீரனோட ரிப்போர்ட் வந்துச்சா இல்லையா? கோபால் சார் பேசினாரு. இல்ல, அது ஒரு விஷயம் இருக்கு, நாங்க உள்ள பார்க்கும்போது இவ்வளவு கேமரா இருந்துச்சு, அது ஷூட்டிங் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு அன்னைக்கு சொல்லும் போது அன்னைக்கு அவரையும் எல்லாருமே வந்து இதா பேசுறாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு சிபிஐ சொல்லுது, இன்னைக்கு வாயை திறந்து ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ நீங்க பேசணும்ல, உங்க படம் ரிலீஸ் ஆகாம நீங்க வந்து இன்னைக்கு சென்சார் போர்டு பிரச்சனை பண்ணாலும் திமுக தான் காரணங்கிறீங்க. அப்பவும் பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு உங்க மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, இது உண்மையா பொய்யானாச்சு அட்லீஸ்ட் சொல்லுங்க. இப்ப ஆதவர்ஜுன் அவர்களா பயங்கரமா மேடை ஏறி நான் அப்படி தெரியுமா, நான் இப்படி தெரியுமாவா, இது நான் என்னன்னு வச்சு பேசிக்கலாம், அது நான் என்னன்னு பேசிக்கலாம் எல்லாம் கேட்கறீங்க. இவங்க கிட்ட எல்லாம் உட்கார்ந்து நேரடியா விவாதம் பண்ணணும் முதல்வர். ஏன்னா முதல்வருக்கு வேற வேலை இல்லை பாருங்க, இவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளோ நீங்க மைக்க பிடிச்சு பேசுறீங்களே, இதுக்கு என்ன பதில்? இது வரைக்கும் அவங்க கட்சி சார்ந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள், ஸ்போக் பர்சன்ஸ் யாராச்சும் இதை பத்தி பேசியிருக்காங்களா? இல்ல, நீங்க என்ன இந்த டிபேட்ல பேசக்கூடாது சொல்லிட்டாரு தலைவர். சொல்லிட்டாரு 10 நாள் நாங்கள் புறக்கணிக்கிறோம். என்னத்தை புறக்கணிக்கிறீங்க? உங்களை தமிழ்நாடு மக்களே புறக்கணிச்சிருவாங்க. அந்த கட்சி இருக்கிறதே தெரியுமா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு இது வந்து மீடியா தான் சார், மீடியா தான் வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதைத்தான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அண்ணன் எந்திரிச்சார், அண்ணன் கிளம்பினார், அண்ணன் கேட்டை திறந்தார், அண்ணன் வெளியே வந்தார், அண்ணன் கட்சிக்காரங்க யாரையும் பார்க்கல, அண்ணன் ஒரு பொண்ணு கட்சி காரன் எடுத்தும் போது கூட அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாரு. இப்படிதான் ஒண்ணு போகணும். இப்படிதான் நீங்க பண்ணியே ஆகணும். உங்க விஷயத்துல 1000 பிரச்சனைகள் நீங்க வச்சிருக்கிறீங்க, அது எல்லாம் எதை பத்தியும் பேசாம அது எப்படி சார் ஒரு பிம்பம்? சும்மா இன்னைக்கும் என்டிஏ தான் உங்களுக்கு, பிஜேபி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்திருக்கு. இன்னைக்கு அதான சிபிஐ அதானே எடுத்திருக்கு. ஒரு நக்கீரன் கோபால் சார் பேசும்போது நீங்க அதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்கல. இன்னைக்கு டெல்லி கேட்டிருக்கு, சிபிஐ கேட்டிருக்கு,
இப்ப இதுக்கு என்ன பதில்? நீங்க எல்லாம் பேசுறீங்களே, நீங்க பேசுற அளவுக்கு உங்களோட தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா வேணாமா? இது தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்காம போயிருவாங்களா சார்? இங்க இருக்கிற இது என்ன பீகார் மாதிரி யூபி மாதிரி ஏரியா நினைச்சீங்களா? தமிழ்நாடு திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம், அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண ஒரு நார்மலா ஒரு டீ கடையில் உட்கார்ந்து கூடிய அரசியல் இன்னைக்கு பேசுறோம்னா அந்த அளவுக்கு 50 வருஷமா நம்மளுடைய அந்த ரத்தத்திலே ஊர்னது இந்த விஷயம் எல்லாம். ஸோ இந்த மாதிரி சிறுவண்டி கட்சியெல்லாம் உள்ள வரும்போது அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஜல்லடை போடுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு பெரிய இயக்கம் தான் வரணும்ட்டு இல்லை, சாதாரண மக்களே அதை பேசி புரிய வைப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளவு குறைச்சல் கொடுக்குதுல்ல, பிஜேபி தரப்பு ஒரு பக்கம் ஜனநாயக படம் பாத்தீங்கன்னா திரும்ப மறுவாய் போகும்போதெல்லாம் ஒரு ஆள் லீவ் போட்டு போயிடறாங்களாம், ஒரு பக்கம் சிபிஐக்கே திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. இதுல வேற சிபிஐ கிளம்பி வரணும், சென்னைக்கு வரணும். பாத்துக்கோங்க, இவர் கண்டிஷன் போடுறாரு சென்னைக்கு கிளம்பி வரட்டும் அப்படின்னு. இதெல்லாம் என்ன சார் சொல்றது? இது எனக்கு ஒரு விஷயம் புரியல. இது மீடியாவே இந்த ஹைப் ஏத்துதா இல்ல உண்மையாலுமே இவங்களுடைய தொண்டர்கள் இந்த அளவுக்கு பண்றாங்களா? எதுவுமே புரிய மாட்டேங்குது சார். ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கு. அதாவது இந்த மலைக்கு மடுவுக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, எங்கேயுமே இது ஒட்டலையா? நீங்க எதெல்லாம் ஒட்ட வைக்க ட்ரை பண்றீங்க? இது நிதர்சனமா பாருங்க, இன்னைக்குமே இவங்க ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க. 41 பேர் இறக்குறாங்க. இறந்து அன்னைக்கு நைட்டே முதல்வர் கிளம்பி வராரு. அவரோட வயசு என்ன, வராரு. அடுத்த நாள் துணை முதல்வர் வெளியே இருக்கிறாரு. உதயன்னா அடுத்த நாள் காலையில வந்து இறங்குறாங்க. பக்கத்திலே தான் திருச்சி இருக்கு. திருச்சியிலிருந்து அன்பில் மகேஷ் அண்ணன் வந்துடுறாரு. அங்கேயே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நம்ம அண்ணன் வந்துடுறாரு. இத்தனை பேர் வந்து நிற்கும் போது இதையெல்லாம் வேற மாதிரி பேசக்கூடிய இவங்க அங்க வந்து விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதியில் அவரு வந்தாரு. அதை யாரும் கேள்வி கேட்கல. அதை தாண்டி அதிமுகவுடைய சில முன்னாள் அமைச்சர்களும் வந்தாங்க, அதையும் யாரும் கேள்வி கேட்கல. சரி, அதெல்லாம் கூடி அடுத்த பட்சம் ஒரு நாள் கரெக்டா 24 hours கழிச்சு அவர் ஒரு வீடியோ போட்டாரு. என்ன வேணா ஆபீஸ்ல வந்து பாருங்க, இல்ல வீட்டுல வந்து பாருங்க, நான் எதா இருந்தாலும் எங்க விட்டதான் அப்படின்னு பேசுறாருல. அப்போ இந்த மாதிரி வீடியோவை ஏன் இப்ப போடல? அதானே இப்ப போட்டிருக்கணும்ல. இப்ப நீங்க வந்து வாங்க, என்ன வந்து சென்னையில வந்து பாருங்க, இல்ல கரூருக்கே நான் போய் அங்க உட்காந்துருக்கேன், புரோட்டஸ்டன் இடத்துல நான் உட்கார்றேன், அந்த மக்களை கூப்பிட்டு நான் கேட்கறேன், வாங்க வந்து போய் கேட்கலாம், அப்படிலாம் நான் செய்யவே இல்லைன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இப்ப புரிஞ்சுதா சார்? இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப ஜனநாயகம் படம் வெளியே வந்தா இவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு கூட கிடைக்காம போயிரு. மக்கள் எல்லாம் மேபி கண்டுபிடிச்சிருவாங்க, இல்ல இடதுசாரி கட்சிக்காரங்க எல்லாருமே இதை வந்து படம் போட்டு காமிச்சிருவாங்க, இவருடைய இமேஜே டோட்டலா டவுன் ஆயிரும் அப்படின்றதுக்காக கூட என்டிஏவே ஹெல்ப் பண்ணுதா? பிஜேபி விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுதா? அதுதான் எனக்கு தெரியல மேடம். ஏன்னா இப்ப 3 முறை சிபிஐக்கு ஆஜராகி போயிருக்காரு. முதல் போகும்போது கருப்செடியோட போனாரு, 2வது காசிமா மாத்தினாரு, 3வது வரும் பாத்தீங்கன்னா இங்க சிபிஐ வளாகத்துல இருந்து வரும்போதே ஓப்பனா கை காமிச்சு வராரு. என்ன நடந்திருக்கு? இவர் வந்து சிஎம் தேர்தலுக்கு நிக்கிறாரா, பிஎம் தேர்தலுக்கு நிக்கிறாரா? அதான் தெரியல. டெல்லியில பிரச்சாரம் இவர் என்ன நம்ம ஏதாச்சும் பண்ணுனா மட்டும் இதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவங்களோட பின்புலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. எடப்பாடியும் டெல்லியில தான் போய் எல்லாம் பண்றாரு. இங்க இருக்கிற மத்த அமைச்சர்களும் மத்த அன்புமணி அவர்களும் டெல்லிக்கு தான் போய் அதே மாதிரிதான் இன்னைக்கு விஜயும் டெல்லி தான் போயிட்டு எல்லா வேலையும் பண்றாரு. அப்போ இவர் வந்து பி டீமா, சி டீமா, டி டீமா, என்ன டீம்னு சொல்லணும். ஏன்னா பிஜேபிக்கு நிறைய டீம் இருக்கும் தமிழ்நாட்டுல. சோ அதனால இவர் எந்த வரிசையில வராரு, தரவரிசை இவரோடது எத்தனாவது அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? இதெல்லாம் உண்மையா பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு சார். இவங்க என்னமோ சும்மா மெப்புதலைக்கு மேலோட்டமா வந்து நாங்க வந்து எதிர்க்கிறோம், எங்களுடைய அரசியல் எதிரி இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இவங்களை பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க. விஜய் அவர்களை யாரோ சொல்லி கொடுத்துதான் இவரு. ஏன்னா அவருக்கு ஸ்கிரிப்ட் மட்டும்தான் படிக்க தெரியும், அவரெல்லாம் யோசிச்செல்லாம் பண்ண மாட்டார். அப்ப இந்த ஸ்கிரிப்டே யாரோ எழுதி கொடுக்குறாங்க பின்னாடி இருந்து. யார் அந்த டைரக்டர் இல்ல ப்ரொடியூசர் அப்படி பார்க்கணும். டைரக்டர்லாம் அதான் அதை வச்சுட்டு இருக்கிறாரு, அவரே டைரக்ட் பண்ணிடுவாரு. ப்ரொடியூசர் யாரு? அங்க கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு கீழே நரேந்திர மோடிஜின்னு வருமா இல்ல அமித்ஷாஜின்னு வருமான்னு தான் தெரியல. பார்க்கணும், பொறுத்திருந்து எல்லாரும் பார்க்கலாம். ஆனா மக்கள் இதை இப்ப சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கரூர் சம்பவம் நடந்த போது கூட ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க மக்கள், ஏன் இப்படி இருக்கு? இல்ல, ரெண்டாவது விஜய் அவர்கள் அத்தனை கட்சிக்காரனா இப்ப நிக்கிறான்ல, விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மாசம் இந்த பங்கும் அந்த கட்சிக்காரனே போகல, எல்லாம் ஓடி ஒளிஞ்சாச்சு. அப்படிங்கும்போது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும்ல. இல்ல, ஓடி ஒளிஞ்சாச்சு அப்படிங்கறத தாண்டி ரிசார்ட்டுக்கு கூப்பிட்டு தான் நாங்க ஆறுதலே சொல்லுவோம். அதெல்லாம் அங்கெல்லாம் உங்க இடத்துக்குலாம் வர முடியுமா கேட்டா எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. என்ன சார் பர்மிஷன் கொடுக்கல? நீங்க சரியான ஆளா இருந்தா, ஒரு திராணி இருந்துச்சுன்னா உண்மையாலுமே சொல்ல போனா அந்த இடத்துல நீங்க நின்று இருந்திருக்கணும்.
இல்ல ஒருவேளை உங்களுக்கு சரிப்பா ரொம்ப வருத்தம் வந்துருச்சு, ரொம்ப தாங்க முடியாத ஒரு துயரத்தில் இருக்கீங்கன்னா போய் படுத்து தூங்குனீங்கல்ல, அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு இங்க வந்திருக்கணும். இல்லைன்னா நீங்க மக்கள் முன்னாடி சொல்லுங்க, வெளியே வந்து உட்காருங்க, வந்து நின்று சொல்லுங்க. உங்க வீட்டோட கேட் இவ்வளவு பெருசு இருக்கு, அந்த கேட்ல இருந்து நீங்க எட்டி பார்த்தா வெளியே நடக்கிறது தெரியுமா தெரியலையானே எங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்ப அத்தனை மக்கள் வெளியே நின்னா கூடி, ஒரு கட்சிக்காரங்க வந்து நின்னா கூடி நீங்க பாக்குறது இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து வெளியே நின்னாலே உங்களுக்கு எவ்வளவு மவுசு, எவ்வளோ கூட்டம் வரும். நீ வெளியே வந்து நின்று என்னை விட மாட்டேங்கிறாங்க, ஆனா நான் என் மக்களை பார்க்க போவேன்னு வந்து நின்றுக்கலாம்ல, ஏன் செய்யல? அதை கூட ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க சார்? நீங்க கரூர் கூடி வர வேண்டாம் சார், அடுத்த நாள் காலையில் நீங்க வெளியே வந்திருக்கலாம்ல. நீங்க துயரத்துல கூடி போனீங்கன்னு நாங்க வச்சுக்கிறோம். எல்லாமே நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா சார் பேசணும், ஒரு அசம்ஷன்ல தான் இவரை பத்தி பேச முடியும். நம்மளே ஆப்ஷனும் கொடுக்குறோம் பாருங்களேன். நீங்க துயரத்துல இருப்பீங்க, சரி நீங்க போயிட்டு வாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு மனதை சமாதானப்படுத்திட்டு அடுத்த நாள் காலையிலனாச்சும் அங்க கேட்டிருக்கணுமா இல்லையா? இல்ல ஏதோ ஒரு நியூஸ் சேனல் மூலமா எனக்கு இந்த மாதிரி வந்து மேடம் அதுக்கான ஒரு ஆறுதலை தெரிவிக்கலையே. அந்த 40 பேர் உயிர் இறந்திருக்காங்க. சரி, அந்த நானும் ஒரு காரணம் 20 லட்சம் கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாரு மேடம். எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? எல்லாத்துக்கும் 41 குடும்பத்துக்கும் போயிடுச்சா அப்படிங்கறது இன்னும் முழு டீட்டெயில் எங்காச்சும் போட்டாங்களா சார் இவங்க? எல்லாமே இதுல வந்து கொஸ்டின் மார்க் தான் சார். நீங்க பாருங்க, நம்ம சொல்றோம் ஒரு அசம்ஷன். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல தமிழ்நாடு அரசு இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு விஷயம் ஒருத்தருக்கு போய் சேரணும்னா டேட்டா கேட்பாங்க எல்லாரும். கொடுத்தோம் டேட்டாவே கொடுத்தா கூட கொடுங்க எல்லாம் கேட்பாங்க. ஆனா இதெல்லாம் பாருங்க, இவங்க எல்லாம் ஒரு கூட்டணியில் தானே இருக்காங்க. இப்ப புரியுதா? எல்லாம் சேர்ந்து அவங்களோட ஒரே திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அழிச்சு நீ என்ன பண்ண போற? நீ நல்லாட்சி கொடுத்துருவியா? சுயமரியாதையோட மக்களை இருக்க வைப்பியா? குழந்தைங்களுக்கு கல்வி கொடுப்பியா? அதை தாண்டி ஒரு மருத்துவம் நல்லபடியா கொடுப்பியா? இந்த தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு வளர்த்த முடியுமா? சரி, உங்களுடைய பேட்டர்ன்ஸ் என்ன? எப்படி நீங்க பண்ண போறீங்க? எதுவுமே தெரியாது. கடைசியில கருணை தொகை மாதிரி தான் ஆகும். 10,000 ரூபாய் கருணை தொகை தரங்க, எப்படி தருவீங்க? வரியை உயர்த்தி திரும்ப கருணை தொகை தருவாங்க. இல்ல இலவசமே தரமாட்டேன்னு சொன்னாரு மேடம். என்னதுங்க விஜய் அவர்கள்? நான் மக்களுக்கு இலவசமே தரமாட்டேன்னு சொன்னாரு. தரமாட்டாருங்க. ஆனா 6 சிலிண்டரு மாசம் 2,500 ரூபாயா? இது என்ன சார் பேரமா சார்? திமுக காப்பி அடிக்கிறாரா? இது திமுகவை காப்பி அடிக்கிறாரா இல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஏலம் கடையில விலையாத்தி வேடிக்கை பார்ப்பாங்கல்ல? நம்ம வரவா போறோம், வரவே போறது இல்ல, 10,000 சொல்லுவோம், நாளைக்கு அவன் வந்துட்டா நாங்களாம் 10,000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்ன பார்த்து இது இவர் என்ன மு.க. ஸ்டாலின் அவர்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கருணை தொகைன்னு சொன்னாரே, நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன். கொரோனா டைம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருந்தார்ல, அப்ப சொன்னார்ல கொரோனா டைம் தானே கருணை வந்திருக்கணும், அப்ப வராத கருணை இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு சொன்னார்ல ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க என்னன்னா, கொரோனானால நிறைய பேர் வேலைக்கு போகாம பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லும் போது அன்னைக்கு எங்கிட்ட எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி 1000 ரூபாய் தான் கொடுத்தாரு. வரும்போதே கொரோனா சார், அதை புரிஞ்சுக்கணும். 10 வருஷம் அதிமுகல முடியும் போதுதான் கொரோனா. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போதே கொரோனால தான் வந்துச்சு. கஜானா முழுக்க காலியா இருந்துச்சு. அதை துரிதப்படுத்தி அந்த வேலைகள்லாம் செஞ்சு அவ்வளோ பண நெருக்கடி இருந்த போதும் வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4,000 ரூபாய் கொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ மக்கள் யாரை நம்புவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இவங்க ஏதோ வந்து ஆட்டு சந்தைக்கு வந்து இல்ல மாட்டு சந்தைக்கு வந்து விலையேற்றுற மாதிரி இவங்க ஏலத்தை ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம் கொஞ்சம், நீங்க 2,500 ரூபாய் என்ன 3,500 ரூபாயே போடுங்க. இதேதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செஞ்சாங்க. 2021 எலெக்ஷன் கேம்பெயின்ல அந்த மேனிஃபெஸ்டோல என்ன சொன்னாரு? நான் 1,500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. ஆனா மக்கள் நம்பல. யாரு வந்தா அந்த உரிமை தொகையை சரியா கொடுப்பாங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள், முக்கியமா பெண்களுக்கு தெரியும். நாங்க 1,000 ரூபான்னு தான் சொன்னோம். ஆனா மக்கள் நம்பி வாக்களிச்சது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். சொன்ன மாதிரி அதை இன்ன தேதி வரைக்கும், அதுவும் எப்படிங்க பிஜேபி தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சிச்சு. எப்படியாச்சும் எலெக்ஷன் டைம் இந்த 2,000 ரூபாய் கொடுக்காம நிறுத்திட்டு திமுக உனி கொடுக்காது, எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தான் தரும்னு ஒரு என்ன சொல்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம்னு சொல்லி பிஜேபியும் நினைச்சது, அஇஅதிமுகவும் நினைச்சது. ஆனா அதையும் கூட சைலண்டா உடைச்சு பிப்ரவரி 13ஆம் தேதி 2 மாசத்துக்கான அந்த அதாவது 3 மாதத்திற்கான அந்த பணமும் அதை தாண்டி கோடை சிறப்பு தொகையாவும் அதை கொடுத்தாருல தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இன்னொன்னு கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு நாள் கோடை காலம் வரலையா?
இப்பதான் அதான் பிஜேபி எல்லாம் கேக்குது. பிஜேபி டிடிவி தினகரன் உட்பட பல பேர் கேக்குறாங்க. கேட்பாங்க. நம்ம டிடிவி தினகரன் சாரை பத்தி ஆர்கே நகர் தொகுதி பத்தி எல்லாம் பேசினா நம்ம எவ்வளவோ எபிசோட பேசலாம். இருவராட்டகம் ரொம்ப ஃபேமஸ். ஆமா, அது போக பிஜேபி கேக்குது பாருங்களேன். பீகார்ல என்ன பண்ணாங்க? 10,000 முன்னாடி 10,000 போட்ட பணத்தை ஜெயிச்சோன்னு திருப்பி கேட்ட கூட்டம் தானது. இன்ன வரைக்கும் 1,800 ரூபாய் மகாராஷ்டிரால எத்தனை பேர்த்த நீங்க நீக்கி வச்சிருக்கீங்க? நீங்க எல்லாம் பேசலாமா? ஃபர்ஸ்ட் டெல்லியில கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுத்துட்டீங்களா காசை? எதுவுமே செய்யல. ஏன் நடிகை ரோஜா அவர்கள் வந்தாங்க, அவங்க ஆந்திரால முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க, அவங்க சொல்றாங்களே சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதை சொல்லிதான் வந்தாங்க, பொறுப்பேற்றாங்க. 2 வருஷம் ஆகி இன்னும் கடுக்கல, ஆனா தமிழ்நாட்டில் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, இது ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா நீங்க தடுக்க, இது ஒரு ஒரு விதமான ஒரு உணர்ச்சி, அதுக்கு மேல ஒரு தைரியம்னு வச்சுக்கோங்களேன். நீ தடுத்து நிறுத்தினா உன்னோட ஆதிக்கத்தை நான் அடக்குவேன். ஸோ அதையும் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்கீமா போட்டோம்ல, அடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வரும். தொடர்ந்து வரும்போது 2026 ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் வருஷம் இனிமேல் இந்த கோடைகால சிறப்பு ஊதியத்தை நாங்க கொடுப்போம், அந்த தொகையை கொடுப்போம்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வரும்ல. அதை தலைவர் செஞ்சிருக்காருல்ல இன்னைக்கு. இனி இதுக்கு மேல நீங்க என்ன பேசுவீங்க? ஆனா இப்ப திமுக எல்லாத்துக்கும் காரணம். தேவையில்லாம விஜய் என்னை தவறா விமர்சிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஏப்பா, விமர்சனங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். சாதாரண ஒரு பேச்சாளர்ல இருந்து யாருக்கு வேணாலும் விமர்சனம் இருக்கும். விமர்சனத்தை நீங்க தாங்க முடியல, தவறா விமர்சிக்கிறாரு. குறிப்பா அவருடைய ஃபேமிலி விஷயத்துல சங்கீதாவை தூண்டி விட்டதே திமுக தான் சார். என்ன சார் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு இதா இருக்கா? ஒரு பெரிய நடிகர், ஒரு உச்சத்துல இருந்த நீங்க கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு உங்களுக்கு இப்படி சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கும் திமுக தான் காரணமா சொல்றாங்கல்ல? உங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலன்னா கூட திமுக காரணம்பீங்களா? இல்ல என்ன இதெல்லாம் ஒரு லாஜிக்கா பேசணும்ல. நீ அங்க என்ன தப்பு பண்ண அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உங்க மனைவிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அதை நாங்க பேசணும்னு நினைக்கிறதே இல்லை. எந்த திமுக இருக்கக்கூடிய எந்த பேச்சாளர்கள் கூட இதை பத்தி நாங்க பேச மாட்டோம். ஏன்னா இது அவங்களோட குடும்ப சம்பந்தப்பட்டமான விஷயம். அதை நாங்க பேசணும்னு நினைக்கல. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஏன் அவங்களுக்கு ஒரு சுயமான அந்த தெளிவு இருக்கும் இல்ல, அந்த அறிவுல தானே அவங்க பண்றாங்க. இல்ல இப்ப இந்த நேரத்துல தேர்தல் சமயத்துல ஏன் இதை வெளியில கொண்டு வரணும்? அப்ப இது திமுக தான் காரணம். விஜய் மேல அவதூறு பரப்பணும், விஜய் மேல ஒரு தவறான ஒரு அவநம்பிக்கை உண்டாக்கணும், அதனால திமுக செஞ்ச சதிதான் சங்கீதா தூண்டி விட்டது அப்படிங்கிறாங்களே. சரி சார், இந்த கேள்வி நான் கேட்கலாமத்துல நான் கேட்கிறேன். சங்கீதா அவர்களுக்கு விஜய் முக்கியமா திமுக முக்கியமா? விஜய் தான் முக்கியம். கணவர் அவரு தானே. அப்ப அவரை பத்தி ஏன் வெளியே கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களால தாங்க முடியாத ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த பெண் சிக்கி தவிச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்ப அவங்க வெளியே சொல்றாங்கன்னா நீங்க போய் அதை சங்கீதா அவங்க கிட்ட கேளுங்க. ஏன் மேடைக்கு ஏறி பேசுறீங்க? ஏன் மீடியால சொல்றீங்க? நீங்க உங்க குடும்ப பிரச்சனையை குடும்பத்தோட வச்சுக்கோங்கப்பா. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அவங்க வீட்டு பிரச்சனையை வீட்டோட வச்சுக்கணும். அது வெளியே வருதுன்னா அந்த அளவுக்கு நீங்க என்ன சரி. அடுத்த நாள் ஏன் இந்த இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ஒரு நடிகையோட ஒரே மாதிரியான நிறை ஆடை அணிஞ்சு வந்தீங்களா? எதுக்காக அப்படி வந்தீங்க? யார கடுப்பேத்துறதுக்கான விஷயம்? இதை பார்த்து திமுக ஒன்றும் வருத்தப்படல, கடுப்பையில. அதுக்கும் காரணம் திமுக தான் சொல்ல போறாங்க. ஒரே காஷ்மீர்ல போங்க, நாங்க தான் டெய்லர் கடை வச்சிருக்கோம், இல்ல நாங்க தான் ட்ரெஸ் கடை வச்சிருக்கோமா, இவங்களுக்குலாம் எடுத்து தைச்சுக்கோ. என்ன சார் இது? அதுதான் நான் சொல்ல, அவங்க வீட்டு கடைசியில அவங்க வீட்டுல பைப்ல தண்ணி வரலைன்னா கூட திமுக தான் காரணம்ன்றுவாங்க போல. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது சார். இது உண்மையாலுமே அங்க ஏதோ நடந்திருக்கு. அப்புறம் ஏன் அவங்க பையன் இது வரைக்கும் அவங்களோட பேசல? அவங்க பொண்ணு என்ன இதெல்லாம் ஏன் இன்சியலே மாத்திட்டாரு? ஒரு பையன் இன்சியலே மாத்திட்டாரு. அதெல்லாம் வந்துச்சு, சோஷியல் மீடியால வந்துச்சு. ஏன் இது நடக்குது? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அப்போ கூட இருக்கால யாராவது கிளப்பிட்டு உட்காந்துருக்காங்களா எப்படி மேடம்? சார் என்ன பண்ணாலும் ஒரு தகப்பனை எப்படி சார் ஒரு குழந்தை விடும்? ஒரு கணவனை எப்படி மனைவி விட்டு கொடுப்பா? அது அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. இவர் இத்தனை படம் நடிச்சார்ல இத்தனை காலம், அந்த அம்மா கூடயே தானே இருந்தாங்க. எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும் உட்காருவாங்கல்ல. சமீபமா ஏன் 3 படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க வரல? இது எல்லாருமே பேசணுமே. இவர் கட்சி தொடங்குறாரு இல்லைங்கிறதுக்கு முன்னாடி ஏன் இவங்க வரல? ஆடியோ லான்ச் எதா இருந்தாலும் விஜயோட ஆடியோ லான்ச் விஜய் அவர்களோட ஆடியோ லான்ச்சுக்கு சங்கீதா மேடம் வருவாங்க, ஏன் வரலன்றது எல்லாத்துக்கிட்டையுமே அது பேசும் பொருள். 5 வருஷம் சித்திரவதை பண்ணியிருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க, வேற ஏதோ ஒரு இது இருக்கு அப்படின்னு. சரி, இது உங்களோட பர்சனல், இதை நாங்களும் கூட பேசணும்னு நினைக்கல. ஆனா நீங்களே தான் அதை வெட்ட வெளிச்சமா போட்டு காமிக்கிறீங்க. ரைட்டா சார்? ஒரே காஸ்டியூம் நாங்க அது நீ பேர் சொல்லலாமா? ஆனா நான் யாருங்கிறத கூட்டிட்டு வரேன் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க. அது நீங்க செஞ்சீங்க, அதை நாங்க செய்யணும்னு சொல்ல. அப்போ நீங்க யோசிக்கிறது கூட திமுக சொல்லிதான் யோசிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கிளப்பி விடுற மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு. குடும்ப பிரச்சனையை அரசியலா மாத்திட்டாரு திரு விஜய் அவர்கள்.
அதாவது ஏன்னா பாருங்க இப்ப த்ரிஷாவுக்கு வந்து இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நடிகை குஷ்பு, முன்னாள் மகளிர் தேசிய ஆணையத்துல இருந்திருக்காங்க, அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. த்ரிஷா ரொம்ப கண்ணியமான பொண்ணு. நம்ம யாருக்கும் சிவி சண்முகம் சார் இங்க தமிழ்நாட்டு பெண்களையே கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறாரு. அதுக்கு மேல நடிகை நயன்தாரா அவர்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்துன மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் குஷ்பு மேடம் வரமாட்டாங்க. இப்ப புரிஞ்சுதா சார் பிஜேபியும் டிவிகேவும் எவ்வளோ இணைஞ்சிருக்குன்னு? ஏன் த்ரிஷா அவர்களுக்கு மட்டும் இவ்வளோ சப்போர்ட் குஷ்பு மேடம்? ஏன் இன்னைக்கு நயன்தாராவுக்கு பேசினதை கண்டனம் தெரிவிச்சிருக்கு? சங்கீதாவுக்கு விஜயோட ஒய்ஃப் மேடம் 2 பசங்களை வச்சுட்டு அது போராடிட்டு இருக்கு. அது ஒண்ணு இருக்கு சார். அதுக்கு முன்னாடி இதையும் நீங்க பாருங்க. இது வந்து அந்த குடும்பம் விஷயம்ன்றதை தாண்டி ஏன் விஜய் அந்த கட்சிக்கு சார்ந்து இவங்க வந்து எப்படி கொடுக்குறாங்க? அப்போ யாரோ சொல்லிதான் குஷ்பு மேடம் அதை செஞ்சிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு நீங்க லைக் சொன்ன மாதிரி தான் ஒரு சங்கீதா மேடம் வந்து அவங்க வந்து ஒரு குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு எனக்கு இவர் தான் ஹஸ்பண்ட், இதுதான் என் ஃபேமிலின்னு இருந்தவங்க. அவங்களுக்கு இவங்க ஆதரவு கிடையாது. ஆனால் திடீர்னு வந்து ஒரு அவங்களுக்கு அதாவது த்ரிஷா அவர்கள் மேலே அவதூறு பரப்பக்கூடாதுன்னு இவங்க சரி ஒரு பெண்ணா இவங்க பண்ணுறாங்கன்னு ஏன் அதே கன்சர்ன் சங்கீதா மேடம் மேலேயும் அவங்களுக்கு அதானே வரணும்ல? இப்போ த்ரிஷா அவர்கள் மேலே என்ன ஒரு கன்சர்ன் இருக்கோ அதே மாதிரி கன்சர்ன் வரணும்ல, ஏன் வரல? அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இது வேற மாதிரி தான் சார். இல்ல ஒருவேளை இப்ப விஜய் பண்ற அந்த கள்ள காதல்னு சொல்லுவாங்களா, இது மாதிரி இதை வந்து வரவேற்கிறாங்களா குஷ்பு அவர்கள்? எப்படி இதை வந்து அது அப்படி நடந்திருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியல சார். அதனால அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தணுமான்னு நான் யோசிக்கல. அது அவங்க கிட்டே விட்டுருவேன் மேடம். குஷ்பு அவர்கள் ஒரு பெண்மணி, குடும்பஸ்தங்க, 2 பசங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஒரு பெண்மணிக்கு பெண்மணிக்கு ஆதரவு தெரிவிக்க நடிகைக்கு ஆதரவு தெரிவிக்கணும் சார். அவங்க இருக்கிற இடம் அப்படி சார். அவங்க பிஜேபியில தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கெல்லாம் எதை பத்தியும் அவங்க கவலையே படுறது கிடையாது. எதையோ சொல்லி ஏதோ ஒன்று நம்ம ஃபேமஸ் ஆகும், திடீர்னு இத்தனை நாள் நம்ம ஆஃப்லைன்லேயே இருக்கோமே, இந்த சென்சேஷன் நியூஸை பத்தி பேசினா நம்மளும் கொஞ்சம் லைவ்ல இருக்கிற மாதிரி இருப்போமே நினைச்சிட்டு அக்கா குஷ்பு வந்து பேசினாங்களான்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கும் ஒரு கேள்வி. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க நல்ல ஒரு குடும்பமா இத்தனை காலமா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியா இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக அவங்களுடைய மாமனாரே பேசியிருக்காரு. மாமனாரே வந்து இல்ல என் மருமக ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி சந்திரசேகர் பேசியிருக்காரு. விஜய் அவர்களுடைய தந்தையாரே பேசியிருக்காரு. ரொம்ப இதா பண்ணுவாங்க, ஆனா மிச்சதெல்லாம் பத்தி நான் பேசணும்னு விரும்பலீங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்போ அவரோட கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்குன்னே தெரியல. விஜய் அவர்களுடைய கட்டுக்கோப்பு, ஒரு மனிதனுடைய கட்டுப்பாடு எங்க இருக்கும்? குடும்பத்தில் இருக்கணும். ஒன்னா தாய் தந்தையர்கிட்ட, இல்லைன்னா மனைவி குழந்தைங்க கிட்ட. இவர் ரெண்டையும் விட்டுல நிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 2 சைடு இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல சார். கண்டிப்பா ஒரு சைடு சேர்ந்து நீங்க கம்ப்ளைண்ட் வந்தா நீங்க பாக்கலாம். இடையில அம்மாவை நடிக்கும் போதே அம்மாவை பெருசா பாக்குறது இல்ல, அம்மா கிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்லும் போது ஒரே ஒரு ஒரு ஆட் ஷோ விளம்பரத்துல நடிச்சாரு. அதை டேக்கிள் பண்ற மாதிரி அப்படி பண்ணி எப்படியோ அவரோட ஃபேமை வந்து காப்பாத்தி வச்சுட்டாரு. அதன் மூலமா படங்கள் நடிச்ச மாதிரி இன்னைக்கு குடும்பமே இதா போகுது. ஆனா இதையெல்லாம் மீறி ஏன் சார் 2 நாளைக்கு முன்னாடி இதுல பாக்கலையா பேப்பர்ல தொகுதி பங்கீடே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லும் போதுதான் நாங்க வந்து முடிவெடுப்போம். யார் அந்த பாஸ் நம்ம கேட்கணும் சார். யார் அந்த பாஸ்? அவங்க வந்து இட் வில் பி a மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுல வந்து தெளிவாவே போடுறாங்க, பத்திரிகையெல்லாம் வந்து படத்தோடய போடுறாங்க, தெளிவுபடுத்துறாங்க மேடம். அப்பப்ப விமர்சனம், அதாவது இல்ல அவர் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிட்டே இருக்கிறாருல்ல, அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் செய்யணும்னு நினைச்சு செய்யறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு போக்குல கொண்டு போகுது. ஆனா இல்ல அதற்கு வந்து தெளிவுபடுத்தும் விதமா என்ன பண்றாங்கன்னா, அப்பப்ப இந்த பாருங்க அந்த கல்யாணத்துக்கு ஒண்ணா போனாங்கல்ல த்ரிஷா விஜய், அதே கார்ல த்ரிஷா வேற மும்பை பண்ணாங்க. அப்ப அதெல்லாம் அப்ப எல்லாரும் வெளிப்படையா தெரியுதுல்ல, நீ சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு, ஏன் விஜய் கார்ல போறாங்க, ஏன் விஜய் வந்து ஏன் த்ரிஷா கார்ல போறாங்க வந்து. இன்னொன்னு அவர் ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா, என்னோட பிரச்சனையை அதை நான் பார்த்துக்கிறேன். அது கூடி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு. ஒவ்வொரு ரீல்ஸ்ல போடும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரீல்ஸ்ல இனிமேல் என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேங்கும் போது அந்த ரீல்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சுதா சார் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த குடும்பமா உங்களால ஒரு குடும்பத்தையே இன்னைக்கு சரியா மெயின்டைன் பண்ண முடியல, நாளைக்கு நீங்க தான் நாட்டை கரெக்டா பாப்பீங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின். ஆனா அதை வரவேற்கிறாங்க மேடம். இப்ப நீங்களே சொன்னீங்க 2500 பெண்கள் இருந்தாங்க அந்த வந்து மகளிர் தின விழாவில், எல்லாம் வரவேற்கிறாங்க மேடம். எப்படி மேடம் சார் 2500 பெண்கள் பெருசா சார், இல்ல 2 கோடி பெண்கள் பெருசா சார்? இங்க தமிழ்நாட்டினுடைய அதாவது குடும்ப தலைவிகள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி பெண்கள் இருக்காங்க. அதுக்கு இணையா நீங்க இந்த 2500 பெண்களை தான் வைப்பீங்களா அப்படின்னு பார்த்தா ஆர்ப்பரிக்கிறாங்களே. இப்ப தன் மனைவியை வந்து அதெல்லாம் ஒருத்தர் சொல்றாருல, அது கூட ஆர்ப்பரிக்கிறாங்களே
சரி ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பெண்கள் பேசுறதுனால எல்லா பெண்களும் அப்படின்ற பிம்பத்தை நீங்க கட்டவே கூடாது. அந்த கரூர் சம்பவத்திலேயே வந்து ஒரு பொண்ணு சொல்லுது, ஒரு ஒரு தன்னுடைய குழந்தை இழந்துட்டு, தலைவர் பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன என் புள்ள போச்சு போச்சே அதுல என்ன அப்படின்னு பேசும். அப்ப இப்படிதான் எல்லா அம்மாக்களும் இருப்பாங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஒரு பொண்ணு வந்து ரொம்ப மோசமா பேசுது, எத்தனை பேர் எவ்வளவு பேரை வேணா, இதுதான் தமிழ்நாடா? இப்படிதான் தமிழ்நாட்டு பெண்கள் பேசுவாங்களா? வகுந்தே போடுவாங்க எங்க ஊர் சைடு எல்லாம் வந்தீங்கன்னா. அதெல்லாம் நாங்க இல்ல இததான் விஜய் வந்து நிலையாட்ட போறாருன்னு கேக்குறேன். ஒரு அதான் தலைவருக்கு இதான் தகுதியா? அதாவது தலைவருக்கு இதுதான் தகுதிங்கிறத தாண்டி இவர் இப்படிதான் நெறிப்படுத்துவாரா? அப்போ கட்டுக்கோப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இவர் சீர்குலைக்கிற மாதிரி தானே நிறைய வேலையை செய்யறாரு. உண்மையா சொல்ல போனா என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி எல்லாம் நீங்க ஒன்னும் வரி பண்ண வேணாம், நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க அப்படின்னா உங்க பிரச்சனை நீங்க எப்ப உங்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு வாங்க சார், அப்புறம் நீங்க தமிழ்நாடு பிரச்சனையை சரி பண்ணலாம். சரி பிரச்சனை இல்லாம யாருமே இல்லை, வீட்டுக்கு வீடு வாசப்படி, அது உண்மை. அதை நீங்க வெட்ட வெளிச்சமா காமிச்சு அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லாம ஒரு பதிலே சொல்லாம அதை வந்து ரொம்ப மெத்தன போக்குல இது பண்ணும்போது ஒரு தலைவனுக்கான குவாலிட்டி அது கிடையாது சார். நீங்க வெறும் நடிகரா இருந்தா இதை யாரும் கேட்க போறது இல்ல, இல்ல நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தா அது கேட்க போறது இல்ல, நீங்க இத்தனை மக்களுக்கு பிரஜையா நிக்க போறீங்க. அப்ப அதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கு சரிங்களா? அந்த குவாலிட்டிஸை நீங்க மிஸ் பண்ணும்போது யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. நீங்க பொதுப்படையா வந்துட்டீங்க. ஒரு நடிகரா இருக்கும் போதே நம்ம சொல்றோம்ல, ஃபேம் ஆயிட்டோம், எல்லாரும் சொல்றதை நம்ம தாங்கிதான் ஆகணும். அப்படிங்கும்போது ஒரு தலைவன் ஆனீங்கன்னா நிறைய அவதூறுகளும் வரும். அதை யார் எதிர்த்து நிக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான தலைவர். அதை எதிர்த்து உங்களால் நிக்க முடியலன்னா நீங்க அந்த ஃபீல்டுக்கே நீங்க வரக்கூடாது. அப்ப அதை மீறி நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னு வைங்க, சரி இந்த இடத்துல இந்த தவறு நடந்துச்சு, என் குடும்பத்துல இதுதான் பிரச்சனை, அதனாலதான் நான் இப்படி வந்தேன்றதனாச்சும் வெளிப்படையா சொல்லணும். இன்னைக்கு நிறைய நடிகைகளே வந்து சொல்றாங்க எங்களுக்கு பிடிக்கல அதனால நாங்க விலகிக்கிறோம் அப்படின்னு. இருந்தாலும் அவங்க ஒரு விளக்குறை கொடுக்குறாங்க, இதனால நாங்க இப்படி விலகுறோம், இதனால இப்படி பண்றோம்னு. அப்ப அவங்களுக்கே அவ்வளோ ஒரு கன்சர்ன் இருக்கும்போது சொசைட்டி மேல, அப்போ ஒரு நடிகர் பிளஸ் இன்னைக்கு தலைவரா இருக்கிறேன்னு நீங்க, அப்போ உங்களுக்கும் அந்த கன்சர்ன் இருக்கணும். ஏன்ற விஷயத்த நீங்க சொல்லணும், தெளிவுபடுத்தணும். பொது தளத்துக்கு வந்தாச்சு. ஆமா நீங்க நீங்க ஒரு பக்கம் உங்க மனைவி விவாகரத்து பண்ணிருக்காங்க, நீங்க இன்னொரு நடிகையோட நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அதுவும் பொதுத்தளம் தான். ஆமா ஆமா அது அப்படிங்கும்போது நீங்க தெளிவுபடுத்தணும். நீங்க கூட எல்லாம் சொல்றாங்க, சரி சார் நீங்க வந்தீங்கல்ல, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க, நார்மலா வந்தோம், ஏன் சொல்ல முடியல? சக நடிகை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. என் கூட கோவொர்க்கர் நான் வந்தேன், இல்ல நாங்க 2 பேரும் எதர்ச்சியா வந்தோம், ஒரே ஃபங்க்ஷனுக்கு தான் போறோம்னு நாங்க சேர்ந்தோம், ஏன் இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க? அதெல்லாம் நம்ப மாட்டாங்க, அதனால பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரே காஸ்டியூம்ல வந்ததுனால திட்டமிட்டு வந்ததான் தெரியுது. இன்னைக்கு கூட டிவிக்கே வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா தான் அதுக்கு மெயின் அப்படிங்கறாங்க. த்ரிஷா கட்டுப்பாடா டிவிக்கே இருக்கா? இல்ல அது த்ரிஷா வெற்றி கழகம்னு கூடி சில பேர் எல்லாம் பேசுறாங்க. அதுக்குள்ள நான் வரல சார். ஆனா இவங்க பேசுறது, இவங்க பண்ற விஷயம் எல்லாம் எதுவுமே சமுதாயத்துக்கு நல்லதா தெரியல. இது வந்து ரொம்ப வந்து எப்படி வேணாலும் நீ வாழலாம் அப்படின்ற வாழ்க்கையை இவர் முன்னெடுப்பா காமிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை, இப்படிதான் வாழணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்றது, ஒரு படங்கள்ல கூட நம்ம வந்து இந்த புகை கொடுக்குற மாதிரி மது அருந்துற மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம், ஒரு ஹீரோவனுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதை பார்த்து அவங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ ஒரு ஹீரோவா இருந்து இன்னைக்கு தலைவரா மாறின உண்மையாலுமே அவர் ஒரு நல்ல ஒரு நடிகர் தான், எல்லாத்தோட உச்சபட்சம், அது நாங்க ஒத்துக்கிறோம்ல, அதுல நான் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அப்பேற்பட்ட ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பேக்ரவுண்ட் காமிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டிப்பா மக்கள் கிட்ட அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களை எப்படி நீங்க வந்து தலைவரா அக்செப்ட் பண்ணிக்க முடியும்ன்றத யோசிக்கணும். சோ அதனால இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, களை எடுக்க வேண்டிய ஒரு விஷயங்களா தான் பார்க்கப்படுது சார். ஒரு கட்சியே களை எடுக்கிறீங்களா? அப்படி தமிழ்நாட்டுல கட்சியே இல்ல, அந்த கலை யாருனால உருவாச்சுன்னு பார்த்து அதையும் சேர்ந்து சரி பண்ணணும் சார். ஆனா அந்த பொறுப்பும் திமுக கிட்டதான் இப்ப வருமான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வெட்ட வெளிச்சமா காமிக்கணும்ல, எல்லாத்துக்கும் அதை நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம்ல. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து கமெண்ட்ஸ்ல மட்டும் குதின்னு குதிப்பாங்க. இவங்களுக்கு இதுதான் வேலை. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க சார், அவர் அணிலா தான் வேலை செஞ்சிருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதே அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு அணிலா வேலை செஞ்சார். அதனால இன்னைக்கும் போய் சரணாகதி அடைஞ்சிருக்கிறாரு. மேல சிபிஐ பிஜேபி அந்த ஒரு ட்ராக்ல சரணாகதி அடைஞ்சிருக்காரு. இப்பவும் அவர் அணிலா வேலை செஞ்சுட்டு இருக்காரான்னு இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சு கண்டுபிடிக்கணும் சார். அப்படிதான் தோணுது. இல்ல மேடம், இப்ப த்ரிஷா மேல ஒரு அவதூறு பரப்புறாங்க, ஒரு நடிகை ஆதரவு தெரிவிக்கிறாங்க, மத்த சக நடிகர்கள் த்ரிஷா மேல அவதூறு இல்ல உண்மையதான் கேக்குறாங்க, எதுக்கு தேவையெல்லாம் போகணும்? ஏற்கனவே ஒரு விவாதத்து போயிட்டு இருக்க சமயத்துல இது ஏன் போகும்போது அவங்க மேல எனக்கு அட்டாக் பண்ண த்ரிஷா விளக்க கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்கல்ல, அது விளக்க கொடுக்கணும் மாட்டாமா? கொடுக்கணும். அவங்க அசால்ட்டா தானே நடந்து போனாங்க. ஆமா, ஏர்போர்ட்ல பாத்தீங்கல்ல, எதை பத்தியும் பேசல, எதை பத்தியும் கண்டுக்கல.
அவங்க ஒரு நார்மலா போயிட்டாங்க, அவங்க எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டாங்க. இப்போ வந்து நயன்தாரா அவர்களை பேசும்போது கூட அங்க நடிகர் சங்க தலைவரா மேபி விஷால் அவர்கள் ஓப்பனா பேசினாங்க, நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது, நீங்க பேசுனது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஏன்னா அங்க நியாயம் இருந்துச்சு இல்லையா? ஆனா இந்த விஷயத்துல வேற ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு பார்க்கணும், விஜய் அண்ட் த்ரிஷா அவர்களோட விஷயத்துல. ஏன்னா சங்கீதா மேடமே வெளியே வந்து சொல்லும் போது எல்லாத்துக்குமே அந்த தாக்கம் இருக்கு, என்ன இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தான். ஆனா உண்மையாலுமே வந்து இது வந்து அவங்களுடைய பர்சனலா கூட இருக்கலாம். நீங்க வந்து இந்த மாதிரி என்னையும் கஷ்டப்படுத்திட்டு நாளைக்கு ஒரு தலைவனா நீங்க போய் உட்கார்ந்துட்டு இப்படி ஏன் கஷ்டப்படுத்தணுன்ற மாதிரி கூட அவங்க யோசிச்சு இந்த நேரத்துல சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் திமுக தான் காரணம்னு இவங்க சொன்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். அவங்க சும்மா எதுக்கு வேணாலும் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா மேடம், நிறைய விஷயம் பேசியிருக்கோம், தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி மேம். நன்றி சார், நன்றி சார்.